சிறுகதை சன்றனின் புதிய விருந்தாளி ராமசாமி பெருமாள். அந்த பெரிய வீட்டில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. வீட்டின் உரிமையாளர் ராமசாமி ஐயா வேலையாள் பன்னீரை அழைத்தார். பன்னீர் பன்னீர் என்று உரக்க குரல் கொடுத்தார். ராமசாமி ஐயாவின் பெரிய வீட்டின் பின்னால் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பன்னீர் ஓடி வந்தான். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, நம்ம சொந்த பந்தங்களுக்கு சொல்லிட்டியா என்று கேட்டார் ராமசாமி ஐயா. வந்துருவாங்க ஐயா. சரி, நாளைக்கு அதிகாரிகள் எல்லாம் சரியா 10 மணிக்கு வந்துருவாங்க. எல்லா ஏற்படும் சீரும் சிறப்புமாக இருக்கணும். பா, சரிங்க ஐயா. ஐயாவின் பெரிய தங்கச்சி பிரகதாம்மாள், அவர்களும் அவர்கள் வீட்டுக்காரரும் குழந்தைகள் எல்லாரும் வந்துவிட்டார்கள். அவர்களை தேடர்ந்து ஐயாவின் தம்பிகள் வரதராஜன், காளைராஜன், ரத்தினம், வேலு ஆகியோர் அவரவர் குடும்பத்தோடு வந்துவிட்டார்கள். வீட்டிற்கு வந்த விருந்தாளிகள் என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு அந்த பெரிய வீட்டின் திண்ணை, முத்தம், வரண்டா, அறைகள் ஆகியவற்றை ஓடி ஓடி அதிசயமாக பார்த்தார்கள். சமையல் செய்யும் இடத்திற்கு சென்ற ராமசாமி ஐயா தயாராகி கொண்டிருந்த ஒவ்வொரு பதார்த்தத்தை ருசித்து பார்த்தார். தலைமை சமையல்காரரை பார்த்து, உங்க எல்லாருக்கும் சம்பளத்தோடு வேட்டி சேலையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போகும்போது மறந்துடாம வாங்கிட்டு போங்க. அப்புறம் சமையல் சுத்தமாகவும் சுவையாகவும் இருக்கணும். வேலையை நல்லா பாருங்க. சரிங்கய்யா. டே பன்னீர். பன்னீர் ஓடி வந்து ஐயா என்றான். எல்லா மாட்டுப்பாலையும் கறந்து சமையல்காரரிடம் கொடு, அவர் காப்பி போட்டு கொடுப்பார். அதை கொண்டு போய் வந்திருக்கிற விருந்தாளிக்கெல்லாம் கொடு. உனக்கு ஒத்தாசைக்கு மூர்த்தியை கூட்டிக்கு. சரி ஐயா. காலை மணி 10 ஐயா பரபரப்பின் உச்சக்கட்டத்திற்கே சென்று விட்டார். ஐயாவின் உபசரிப்பாலும் பாசத்தாலும் வந்தவர்களெல்லாம் திக்குமுக்காடி போனார்கள். ஐயா எதிர்பார்த்தபடி சமையல் வேலையெல்லாம் முடிந்துவிட்டது. வாசலில் ஜீப் சப்தம் கேட்டது. தலைக்கால் புரியாமல் மகிழ்ச்சியோட ஓடி வந்தான் பன்னீர். ஐயா, அதிகாரிகள் வந்துட்டாங்க ஐயா. சரிடா, எல்லா ஏற்பாடையும் பண்ணு. வீட்டின் முன்னால் வந்து நின்ற ஜீப்பிலிருந்து ஒரு உயர் அதிகாரி உட்பட் 5 பேர் இறங்கிறார்கள். ராமசாமி ஐயா தன் சொந்த பந்தங்களுடன் அவர்களை வரவேற்றார். உள்ளே வந்த அதிகாரியிடம் ஐயா கேட்டார். உயர் அதிகாரி அவரேயாடு வந்திருந்த ஊழியர்களை அங்குமிங்கும் விரட்டி அதிரடியாக வேலை வாங்கி செய்திருந்த ஏற்பாட்டை செம்மையாக செய்து முடித்தார். திண்ணையில் ஒரு ஓரத்தில் புதிதாக சுவற்றில் அமைக்கப்பட்டிருந்த எலக்ட்ரிக் போர்டு அருகே ஐயாவை கூட்டிச் சென்றார் அந்த அதிகாரி. தன் கையில் வைத்திருந்த பீஸ் கேரியரை எலக்ட்ரிக் போர்டில் சொருகினார். ஐயா, இந்த மெயின் சுவிட்சை நீங்க போடுங்க. வேணாம் வேணாம் சார், நீங்களே போடுங்க சார், எனக்கு பயமாயிருக்கு. பயப்படாதீங்க சார், பக்குவமா பயன்படுத்தினா உங்க வீட்டு பன்னீர் போலதான் ஐயா. சொன்ன வேலையை செய்யும். ஆனா அதுகிட்ட எசகு பெசகா நடந்துகிட்டா அது தன் வேலையை காட்டிவிடும். அதனால ஜாக்கிரதையா கையாளுங்க ஐயா. முகத்தில் மகிழ்ச்சியுடன் ராமசாமி ஐயா மெயின் சுவிட்சை போட்டார். வீட்டில் முதல் முறையாக மாட்டப்பட்டிருந்த பல்புகள் எரிந்தன. ஃபேன்கள் வேகமாக சுற்றி வீடு முழுவதும் பூந்தென்றல் காற்றை பரவவிட்டது. ஐயா வீட்டு ஹால் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த தினசரி காலாண்டரின் தாழ் தள்ளாடியது. அதில் தேதியானது 3ஆம் தேதி ஜனவரி 1957 என்றிருந்தது. அந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில் இருக்கும் மிகப்பெரிய வசதிக்காரரான ராமசாமி ஐயாதான் முதன்முறையாக மின்சார இணைப்பை வாங்கி அதை பெரிய விழாவாகவே கொண்டாடிவிட்டார். அதைக் கண்டு சொந்த பந்தங்கள் மட்டுமல்ல, அந்த கிராமமே ஆச்சரியத்தில் மூழ்கியது. அதுவரை இரவில் மின்சார விளக்கை பார்க்காத அந்த கிராம மக்கள்